சொர்க்கம் நரகம் உண்டா? சில மதங்களை ஏற்றால் மட்டுமே சொர்க்கம் என்று ஒரு பிரிவினரால் நம்பப்படுவதோடு அதை வைத்து மதமாற்றமும் நிகழ்கின்றது. எது உண்மை? எந்த மதத்தாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது, எந்த மதத்தாலையும் நரகத்துக்கு ஒன்று அனுப்ப முடியும். ஏன்னா நரகம் சொர்க்கம்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்தலை யாரும். நரகமும் சொர்க்கமும் இந்த பூமியே தான். இங்கே வாழும்போது நீ சொகுசாக வாழும்போது நீ சொர்க்கத்தில் வாழற, நான் வாழும்போது ரொம்ப துன்பப்படுறேன், நரகத்தில் வாழறேன். நரகமும் சொர்க்கமும் இங்கே தான் இருக்கிறத தவிர அதுக்கு ஒன்றும் ஒரு தனி மாநிலம், அதுக்கு ஒரு தனி கிரகம், அதுக்கு ஒரு தனி ஆட்சி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனிதனுடைய வாழ்வு மனிதனுடைய மனம் பேசுறது தான். நான் இன்பத்தில் இருக்கிறேன், நான் துன்பத்தில் இருக்கிறேன், நான் அவனுடைய மனம் சொல்கிறது தான் இன்பம் துன்பம். இது எந்த மதத்தாலையும் சீர்படுத்த முடியாது. அதுக்கு தான் அகஸ்தியர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். வைகுந்தம் சொர்க்கம் நரகம் அப்படின்லாம் பேசுகிறீங்க, இது மதத்தால் செய்ய முடியுமானா எந்த மதத்தாலையுமே செய்ய முடியாது. மனிதனுடைய மனத்தால் தான் செய்ய முடியுமே தவிர மதத்தால் செய்ய முடியாது. அதனால் சொல்கிறாரு, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன்னுடைய எண்ணமாகப்பட்டது உனக்குள்ளவே நின்று இந்த சுழியில் நின்றுனா உனக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா இந்த மோட்சம் முக்தி இது எல்லாம் கொடுக்குற இடம் இதுக்கு பேர் பதின்னு பேர். அப்போது இந்த உடலுக்கு பசுன்னு பேர், மனசுக்கு பாசம்னு பேர், இந்த சுழிக்கு பதின்னு பேர். ஏன்னா இது கடவுள் இருக்கிற இடம், இது ஆசா பாசங்கள் இருக்கிற இடம், இது ரெண்டையும் சுமக்கிற உடல் பசு. அப்போது சொர்க்கமும் நரகமும் உனக்குள்ளவே இருக்கிறத தவிர எந்த மதத்துலேயும் கிடையாது. எந்த மதத்துக்காரனாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறதோ நரகத்துக்கு அனுப்புறதோ முடியாத காரியம் அது.